வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி அவர்களினுடைய வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் இருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஜூலை 12 என்று சங்க நோக்கம் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். சங்க நோக்கம் முற்காலத்தில் கல்வி வாய்ப்பு குறைவாகவும் தொழில் வாய்ப்பு பெற்றோர்கள் மூலமாகவும் இருந்ததால் இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், முழுமை பேறு எனும் பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் 4ம் பிரிவுபட்டு இயங்கி வந்தன. இப்போது கல்வி வாய்ப்பு பெருகிவிட்டது. தொழில்கள், விஞ்ஞான கருவிகள், எந்திரங்கள் மூலம் எவரும் எத்தொழிலையும் புரியலாம் என்ற நிலை வந்துவிட்டது. வயதாலும் அறிவாலும் வளர்ச்சியில்லா நிலையில் இருந்து கொண்டு மயக்க நிலையில் வாழ்பவர்களுக்கு பக்தி யோகம் அவசியம்தான். ஆனால் இல்லற வாழ்வுக்கு வந்த பின்னர் படிப்படியாக ராஜயோகமும் ஞான யோகமும் இணைத்துக் கொள்ள வேண்டியதே. இல்லறத்தாரிடம் சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் எனும் 4 செல்வாக்குகளும் இக்காலத்தில் ஒன்று கூடிவிட்டன போல் பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் 4ம் இல்லறத்தாரிடம் ஒன்று கூட வேண்டும். அதாவது மனவளக்கலையாகிய ராஜயோகமும் மெய்ப்பொருள் உணர்வு எனும் ஞான யோகமும் இல்லறத்தார்களுக்கு அவர்கள் வாழ்வோடு வந்து இணையும் வாய்ப்பு இக்காலத்தில் உருவாக வேண்டும், பெருக வேண்டும். இல்லறம் புரியும் பெரும்பாலோரிடம் இத்தகைய தேவையுணர்வு உருவாகி ததும்பிக் கொண்டிருக்கிறது. அத்தேவைக்கேற்ப வாய்ப்பு கிட்டாமையால் அவர்கள் அறிவு தேக்கமும் திசை மாற்றமும் சமுதாய வாழ்வில் பலவித கொந்தளிப்பு நிலைகளாக உருவாகி பெருகி வருகின்றன. இந்த நிலைமை உணர்ந்து வேண்டுவோர்க்கும் தகுதியுடையோருக்கும் இல்லறத்திலேயே ராஜயோகம் பயின்று ஞான யோகம் என்ற முழுமை பேறு அடைய உதவி செய்யும் கடமையே உலக சமுதாய சேவா சங்கத்தின் பெருநோக்கமாகும் அப்படின்னுட்டு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வி வாய்ப்பு குறைவாக இருந்தது. எந்திரங்கள், விஞ்ஞான வளர்ச்சி, எந்திர கருவிகளினுடைய வளர்ச்சி கம்மியா இருந்ததுனால அப்ப பாத்தீங்கன்னா இளமை நோன்பு வச்சாங்க. இல்லறம், அகத்தவம், முழுமை பேறு அப்படின்னுட்டு தனித்தனியா இருந்தது. இன்றைய காலகட்டங்கள்ல விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்ததுனால, கல்வி வாய்ப்பு பெருகிட்டதுனால அன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பெற்றோருடைய குலத்தொழிலையே செய்தார்கள். இப்பொழுது கல்வி வாய்ப்பு பெருகிவிட்டது. யார் வேணா எந்த தொழிலையும் செய்யலாம் அப்படின்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோம். அப்போ வயதாலும் அறிவாலும் வளர்ச்சி இல்லாத மனநிலை இருக்கிறவங்களுக்கு தான் பக்தி யோகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது படிக்கட்டு தான், படிக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம பக்தி மார்க்கத்துல இருந்து எந்த மார்க்கத்துக்கு போனோம்? ஞான மார்க்கத்துக்கு நம்ம போனோம். இதுக்கிடையில 2 மார்க்கம் இருக்கு. கர்மயோகமும் இருக்கு, அதே சமயம் ராஜயோகமும் இருக்கு. அதாவது ராஜயோகம் நம்ம செய்யக்கூடிய மனவளக்கலை, நம்மளுடைய குண்டலினி யோகம் தான் ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அகத்தவம் கத்துக்கணும், ராஜயோகம் கத்துக்கணும். அதை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? ஞான உணர்வு பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லறத்தார்னா அன்றைய காலகட்டங்கள்ல சத்திரியன், அதாவது உழைக்கும் வர்க்கம் தனியா இருக்கும். வைசியன் வாணிகம் செய்பவர் இருப்பான். ஆட்சியாளன் அதாவது சத்திரியன் இருப்பாரு. பிராமணன்னா யாரு? பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் தான் பிராமணர்கள் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சி காலத்துல எல்லாருமே ஒன்றாகி விட்ட காலத்துல இதையும் நம்ம ஒன்னாக்கணும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. இந்த 4மே இல்லறத்தாரிடம் ஒன்று கூட வேண்டும், தனித்தனியா பிரிச்சு வைக்க கூடாது. இப்ப எல்லாருமே எல்லா தொழிலையும் செய்யறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த 4 பண்புகளுமே எல்லாரிடமும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது நம்மளுடைய வாழ்வோடு வாழ்வாக இணைந்து விட வேண்டும். எது? ராஜயோகமும் மெய்யுணர்வும் இல்லறத்தாருக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துல இல்லறத்தாருக்கு தவமே கிடையாது, குண்டலினி யோகமே கற்றுக்கொள்ள கூடாது அப்படின்ற வரைமுறைய நம்ம மகரிஷி அவர்கள் தான் என்ன பண்ணாங்க? மாற்றி அமைத்தாங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டே நம்ம என்ன பண்ணலாம்? இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த காலங்கள்ல எல்லாம் பாருங்க, அதாவது குருகுல கல்வி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட 14 ஆண்டு காலம் அது பணக்காரராக இருந்தாலும் சரி, ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, கீழ்நிலையில இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சரி சமமா வச்சு அந்த குரு கத்து கொடுப்பாரு. அந்த இளமை நோன்பு 14 ஆண்டு காலம் முடித்த பின்பு அதே ராஜா வீட்டு பையன் அரசனாக பதவி ஏற்பான். ராஜகுமார் இளவரசனாக பதவி ஏற்பாரு. அதுக்கப்புறம் அப்படி வரும். இப்ப எல்லாமே அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா? அப்போ நம்ம ராஜயோகமும் மெய்யுணர்வும் நம்ம கத்துக்கணும். அகத்தவமும் மெய்யுணர்வும், அகத்தவத்தை கற்றுக்கொண்டால்தான் நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படின்னுட்டு. அப்ப இறைவனை அடையக்கூடிய மார்க்கம் எது? தவத்தின் மூலமாக தான் இறைவனை அடைய முடியும். பக்தி யோகம் என்பது அந்த காலத்துல கல்வி வளர்ச்சி அவ்வளவா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. அதனால பக்தி மார்க்கத்தை இப்படி போனோம், இப்படி செய்யணும் அப்படின்ட்டு வரைமுறைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதை கொண்டு மக்களை வழிப்படுத்தினார்கள். அதையே நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட அதுல ஒரு படி மேல ஏறி நம்ம வரணும்னுட்டு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. இப்ப நிறைய பேருக்கு இருக்கு,
நம்ம எதையாவது ஒண்ணத்தை கத்துக்கணும். அதுவும் இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆஹ் மற்றவர்களினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது, ஆளுமை அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒருத்தரும் இப்ப பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு? டிப்ரெஷனு, டென்ஷனு, இந்த மாதிரி வார்த்தைகளை அதிகம் நம்ம உபயோகிக்கிறோம். அப்போ ஒருத்தருக்கும் இது போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கலை போய் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, மனவளக்கலை போய் ஒருவரிடமும் உள்வாங்கி உணர்ந்து கொண்டு அதை தன்னோட வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் துன்பம் தருவாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுத்தக்கூடிய தன்மை வருமா? அப்ப எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான் மகரிஷி கண்ட கனவு, உலக அமைதி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அப்ப அது தனி மனித அமைதியில இருந்து வரணும். இப்போ நிறைய பேரோட தாட் என்னவா இருக்கும்னா, நான் நல்லா இல்ல, அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னுட்டும் நிறைய பேருடைய மனப்பாங்கு அப்படி இருக்கு, இல்லைங்களா? அப்போ அதை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய முறை எது? நம்மளுடைய குண்டலினி யோகம் தான். அப்போ இல்லறத்துல இருந்து கொண்டே இதை கற்றுக்கொள்ளலாம். இதுதான் நம்மளுடைய சங்கத்தின் நோக்கமாக நம்மளுடைய மகரிஷி சொல்றாங்க. நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கம் என்ன? உலக அமைதி. அப்போ ஒரு தனி மனித அமைதியின் மூலமாக தான் உலக அமைதியை அடைய முடியும். அப்ப நம்ம குடும்பத்துல இருந்து, முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாங்க, குடும்பத்துல இருந்தா நம்ம தவத்தம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. இப்ப எல்லாமே மாறி போச்சு. நம்ம இல்லறத்துல இனிமையாக இருந்து கொண்டு, அதே மாதிரி நம்ம சின்ன வயசு யாருன்னா தவம் பண்ணணும், ஐயோ தியானத்துக்கு போறியாது, இந்த வயசுலயேவா தியான கிளாஸ்க்கு போ. ஏன் போனா என்ன? நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தி நம்ம யாரு, இறைவன் யாருன்னு உணர்ந்து கொண்டு, எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலைதான் உனக்குள்ள இருக்குன்ற உண்மையை உணர்ந்து கொண்டா உனக்கு நான் துன்பம் இழைக்க மாட்டேன். அப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். அதனால சமுதாய விரிவாக அந்த அன்பானது மலரும் அப்படின்றது மகரிஷியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கமாகிய உலக அமைதி என்ற அந்த 8ஆம் கனியை 8ம் கனியாக்குவது நம்மளுடைய மனவளக்கலை மன்ற அன்பர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில தான் இருக்கு. அதை நம்ம வெறும் வாக்காக, வெறும் பேச்சு வழக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நடத்தையில மாற்றம் கொண்டு வந்தோம்னா, நம்மளை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் நம்ம மன்றத்துக்கு வந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு சிறப்படைந்து அவர்களுடைய வாழ்வில் மென்மேலும் உயர எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை நிற்குமாக என்று கூறி வாய்ப்பளித்த அறக்கட்டளைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வளமுடன்.